வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் நினைவு வளைவு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து வைகோ தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி, தொடர்ந்து போராடுவதாக வைகோ உறுதி. கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்ற ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல், ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும். 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் மத்தியில் எந்த தாக்கமும் இருக்காது, அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து திருமாவளவன் விமர்சனம். கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை அருகே அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நுழைவு வாயிலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை அருகே ரூபாய் 1.45 கோடி மதிப்பில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நுழைவு வாயில் அமைக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக அவர் கன்னியாகுமரியை அடுத்த பெருமாள்புரம் இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 வீடுகளை திறந்து வைத்து அங்குள்ளவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனை அடுத்து கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் புத்தளம் கல்லடி விளையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலை மற்றும் ஸ்டாலின் படிப்பகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு சர் சி.பி. ராமசாமி ஐயர் பூங்காவில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொன்னப்ப நாடார் சிலையையும் அவர் திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் போது அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் எஸ். ஆஸ்டின், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடன் இருந்தனர். விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை எதிர்த்து வைகோ தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தொடர்ந்து போராடுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 1991ஆம் ஆண்டு மே மாதம் சென்னை அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்தபோது மனித வெடிகுண்டு தாக்குதலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இதனை அடுத்து விடுதலை புலிகள் அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்தது. இதனை அடுத்து விடுதலை புலிகள் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா, சுமந்த் மற்றும் சுதீர்குமார் அமர்வில் இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தற்போது 2024இல் அறிவிக்கப்பட்ட மத்திய அரசின் தடை உத்தரவுதான் அமலில் உள்ளதாகவும், காலாவதியான உத்தரவின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி வைகோ தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை எதிர்த்து தனது வாழ்நாள் முழுவதும் போராடுவேன் என உறுதி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழ் ஈழத்துக்காக, அந்த தமிழீழ மக்களுக்காக, சுதந்திர தமிழீழம் பெறுவதற்காக தன்மான தமிழர்களிடம், தரணி எங்கும் உள்ள தமிழர்களிடம் ஆதரவை திரட்டுவேன். ஒவ்வொரு கல்லூரி வாயிலுக்கும் மீண்டும் சென்று அந்த ஒளிநாடாக்களை திரும்ப தருவேன். இளைஞர் சமுதாயத்தை, மாணவர் சமுதாயத்தை, இந்த இனத்தை காப்பதற்கு, இந்த இனம் உலகிலே ஒரு சுதந்திர நாடு பெற்று வாழ்வதற்கு நீங்கள் முன்னேறி வர வேண்டும். வருங்கால தலைமுறை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் ஒவ்வொரு கல்லூரி வாயிலும் போய் நிற்பேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை திரட்டுவேன். என் கடமையில் ஒரு பகுதி, ஒரு 5% இன்று நிறைவேறி இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த நீதிமன்றத்திற்கு கவனத்திற்கு கொண்டு வந்து பதிவு செய்திருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய கடமையாக என் வாழ்நாளில் இதை தொடர்வேன். இதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கேரள மாநிலத்தின் பெயரை மலையாள மொழியின் அடிப்படையில் கேரளம் என மாற்ற அம்மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கேரளா மாநிலத்தின் பெயரை மலையாள மொழியின் அடிப்படையில்
கேரளம் என மாற்ற அம்மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த தீர்மானம் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கேரளா எனும் பெயரை கேரளம் என மாற்ற குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அரசியல் சாசன பிரிவின் 3வது பிரிவின் கீழ் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அரசு ஆவணங்கள் முதல் அனைத்திலும் கேரளா எனும் பெயர் கேரளம் என மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 வழங்கப்படும் என அறிவித்தார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 வழங்கப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 1000 வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது 8,000 நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இது அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு 12,000ஆக உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தை பொங்கலை ஒட்டி பொங்கல் தொகுப்புடன் ஆண்டுதோறும் 1000 வழங்கப்படும் என உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமி கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டில் இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தப்படும் எனவும் நகர பகுதிகளில் நடைபாதையில் வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியால் களத்தில் எந்த தாக்கமும் இருக்காது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் வழக்கமான வாக்குறுதிகள். அதிமுக ஆட்சிக்கு வராது என்கிற நம்பிக்கையில் இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். என்றாலும் கூட இதுபோன்ற அறிவிப்புகள் உழைக்கிற மக்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. திமுக அறிவித்ததற்கு போட்டியாக அதிமுக அறிவிக்கிறது என்கிற புரிதல் மக்களுக்கு இருக்கும். எனவே இது தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன். நான் என்ன தவறு செய்தேன் என்பதை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலகி விடுகிறேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி தேனியில் அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். 46 வருஷம் இந்த கட்சியில இருந்து கீழ்நிலையிலிருந்து நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பில் யாருமே சின்னி அளவிட குற்றம் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்றவில்லை அது செஞ்சிருக்கிறேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுந்த பெருத்த ஆதரவு. நான் 54% இருந்தது, அவருக்கு வெறும் 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டுதான் நான் துணை முதலமைச்சர் இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிதான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டாம் என்று சொன்னேன். மாண்புமிகு பாரத பிரதமர் டெல்லி கலைத்து நீங்க அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதை எல்லாமே பொறுத்து கொண்டுதான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசிலிருந்தே துறவரம் கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேனா?
என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க, நான் அரசியல் விலை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி இன்று அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். கட்சி அலுவலகத்தில் இன்று காலை ஜெயலலிதாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் விளக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்து வலுவான நோக்கத்துடனும் சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களும் இயக்கப்பட்ட நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். அதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்கு தமிழில் வாழ்த்து பதிவிட்டுள்ளார். ஏழைகளின் நலனுக்காகவும் பெண்களின் உரிமைக்காகவும் அவர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மறுசீரமைத்து அவரது ஆட்சியின் பலன்களை கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைவதை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு சிப் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரசார் மாநாட்டுக்குள் நுழைந்து சட்டையை கழற்றி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசின் தேசிய செயலாளர் கிருஷ்யா ஹரி, பீகார் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் குந்தன் யாதவ், உத்தரப்பிரதேச இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அஜய்குமார், இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரசிம்ம யாதவ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இளைஞர் காங்கிரஸ் தலைவரான உதய்பானு சிப்பும் கைது செய்யப்பட்டார். சென்னையில் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பணிக்கு செல்வோர் கடுமையாக அவதிக்குள்ளாவதாக கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். ரயில் சேவை குறைப்பு உள்ளிட்ட மாற்றங்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10, 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு மற்றும் நடை மேம்பால பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் 204 ரயில் சேவைகள் 164ஆக குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் ரயில் சேவை குறைப்பு உள்ளிட்ட மாற்றங்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி எழும்பூர், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மார்க்கத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 26 கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே பீக் ஹவர்ஸ் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இயக்கப்படும் ஏசி மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளின் ஏசி மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு இடையிலான புறநகர் ரயில் சேவையில் மொத்தம் 88 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் தென்னக ரயில்வே மெத்தனமாக செயல்படாமல் இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த 2 வாரத்திற்கும் மேலாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. சேமிப்பின் அடையாளமாக திகழும் தங்கம் விலை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதால் சாமானிய மக்கள் நகையை நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அந்த வகையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 180 ரூபாய் உயர்ந்து 14,860 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்து 1,18,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று தங்கம் விலை மீண்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கும்,
சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் கொண்டு எந்த நாடாவது வரி விதிப்பு விவகாரத்தில் விளையாட நினைத்தால் மிக அதிக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். உலகின் பல நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதித்தார். இந்த வரி விதிப்புகள் செல்லாது என்று அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. வரி விதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அந்நாட்டு அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாக உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் கொண்டு எந்த நாடாவது விளையாட நினைத்தால் அந்த நாடுகளின் பொருட்கள் மீது மோசமான முறையில் மிக அதிக வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் நினைவு வளைவு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து வைகோ தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி, தொடர்ந்து போராடுவதாக வைகோ உறுதி. கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்ற ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல், ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும், 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் மத்தியில் எந்த தாக்கமும் இருக்காது, அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து திருமாவளவன் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.